வணக்கம். தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருநங்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்காமல் யாசகம் கேட்க வேண்டும். திருநங்கைகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் தீர்மானம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் வாழ்வாதாரம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சி, காஞ்சிபுரம், வேலூர், பாண்டிச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 42 மாவட்டங்களை சேர்ந்த திருநங்கைகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக திருநங்கைகள் மத்தியில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து வருவது வாடிக்கையாக இருப்பதால் அவ்வாறு ஏற்படும் பிரச்சனைகளை களைவதற்கும் திருநங்கைகளின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ராதிகா நாயக், திருநங்கைகளுக்கு மத்தியில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருவதாகவும், இதனால் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டியதால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த புகாரின் பேரில் எவ்வித முகாந்தரம் இல்லாததால் அந்த புகாரை நிறுவப்பட்டதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருநங்கைகள் பல்வேறு இடங்களில் யாசகம் பெற்று வாழ்ந்து வருவதாகவும், அவ்வாறு யாசகம் கேட்கும் இடங்களில் திருநங்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதாகவும், அதனை கருத்தில் கொண்டு 42 மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள திருநங்கைகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்த நிலையில் திருநங்கைகளுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலத்தின் போது பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகை தரும் திருநங்கைகள் யாசகம் கேட்பது என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் தற்போது விதித்துள்ளதாகவும், குற்ற செயல்களில் ஈடுபடும் திருநங்கைகள் மீது தாங்களே காவல் நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும், எந்த ஒரு திருநங்கையும் தவறு செய்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 36 மாவட்டம் இருக்குதுன்னா, காரைக்கால், பாண்டிச்சேரி, ஞானம் ஆகி உள்பட 42 மாவட்டத்துக்கு நான் தலைவி. இந்த தலைவிங்க ஒரு மாவட்டத்துக்கு 2 ஜீனியர் இருப்பாங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற திருநங்கைகளை ஆதரித்து அவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுத்து, கொலைக்க வழி கொடுத்து, எங்கள் கலாச்சாரத்துக்களை கற்றுக் கொடுத்து வாழ வைக்கிறதுக்காண்டி எங்கள் கூட்டமைப்பு, தென்னிந்தியா கூட்டமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த செயல்பாடில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் இந்த 42 மாவட்டமும் கொண்டு கூடி வருவோம். அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம். தீர்த்து வச்சு மனிதரோட மனிதராக நம்மளும் வாழணும் அப்படிங்கிறதோட நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒருத்தர் இந்த பப்பித்தா ரோஸுங்கிறவங்க அவங்க பேரில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ கேஸ் இருக்குது, எத்தனையோ தவறுகள் இருக்குது. அவங்க இந்த 42 மாவட்டத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு எங்கள் திருநங்கை எங்கிட்டாவது ஒரு சண்டை வம்புன்னா அதை பெருசு பண்ணி பெரிய பிரச்சனையாக்கி இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பண்ணிடுறாங்க. இந்த 42 மாவட்டத்துக்குள்ளே அவங்க திருநங்கையே கிடையாது. திருநங்கை உணர்வு இல்லை. திருநங்களுக்கு எந்த நல்வாழ்வும் செய்யலை. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன செயல்பாடு நடந்துச்சு. நாங்களே கூப்பிட்டு போய் ஒரு பெண்ணை பிடிச்சி ஒரு திருநங்கை அடித்ததுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நாங்கள் போய் அப்படிலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருநங்கையை பிடிச்சி நாங்களே போலீஸில் ஹேண்டில் பண்ணி அந்த பிடிச்சி தண்டனை வாங்கி அதை ரிமாண்ட் பண்ணிட்டோம். நாங்களே பண்ணிட்ட பிற்பாடு அதை நாங்கள் தான் செஞ்சேன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த திருவண்ணாமலை தலைவி ராதிகா, இந்த ஜீவா நாயக்குன்னு 2 பேர் தலைவி இருக்காங்க. அவங்களோட பிரச்சனையில் பூந்துக்கிட்டு இப்படிலாம் பேசுனாங்க, போனாங்க, என்னமோ பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் 42 மாவட்டத்துக்கும் எனக்கு தான் முத அறிக்கை கொடுப்பாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் செய்தி சொல்லுவேன். டக்குன்னு நான் சொன்ன உடனே ஆஜராகிடுவாங்க. அதே மாதிரி வந்திருக்கிறோம். இப்போ இவங்க தவிர தீர்த்து வச்சு நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறோம். இதில் பீச்சில் எந்த விதமான சஞ்சட்டு இல்லாத இந்த குற்றச்சாட்டை அவங்க வாயால் இந்த அஜிதாவை தெரிவிப்பாங்க. ராதிகா இது வரைக்கும் திருவண்ணாமலைக்குள்ள திருநங்கைகளோட உட்புத்தல் நிறைய இருந்தது.
எங்கள் திருநங்கைகளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அடிதடியில் குத்து அது இதுன்ற அளவுக்கு இருந்தது. அதனால் நான் அப்போது 42 மாவட்டத்தில் யாரும் வந்து எங்களை கவனிக்கலைன்றதுனால நாங்கள் காவல்துறையோட உதவியை நான் நாடினேன். இப்போது எங்கள் 42 மாவட்ட நாயக்குகளும் ஒன்று கூடி இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் நடக்காது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாரும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி 42 மாவட்ட நாயக்குகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்குள்ளேயே பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததுனால நாங்கள் திருநங்கைகள் வந்து திருநங்கைகளோடு தான் வாழணும் கடைசி காலம் வரைக்கும். எந்த பெற்றோரோ இல்லை எந்த விதமான மனுஷனோ எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கடைசி வரைக்கும் வாழ வைக்க மாட்டோம். திருநங்கைகள் தான் திருநங்கைகளை வாழ வைப்பாங்க. அதனால் சவுத் இண்டியன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபெடரேஷன் இருக்குது, அதுக்கு இந்த அம்மா தலைவியாக இருக்காங்க. ஏன்னா அதில் நாங்கள்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறோம். அந்த சவுத் இண்டியன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபெடரேஷனில் நாங்கள் காலமெல்லாம் நாங்களும் இருக்கணும், திருநங்கைகளோட ஒத்துப்பட்டு வாழணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால எங்கள் காவல்துறையில் நாங்கள் என்னென்ன கொடுத்தோமோ எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிட்டு எங்கள் திருநங்கைகளுக்குள்ளேயே முடிச்சுக்கலான்ற முடிவுக்கு வந்து இப்போ அதை முடிச்சுக்கவும் போகிறோம். வேலூர் மாவட்டம் பெரிய வீடு கங்காநாயக் அவர்களை நாங்கள் எது தப்பாக தவறாக பேசியிருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற திருநங்கைகள் அவங்க பேரை யூஸ் பண்ணி எங்களை மிரட்டினதுனால தான் நாங்கள் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால் அவங்க ஒரு பாவமாக அறியாதவங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி அவங்கள பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வீடியோ போட்டால் அதுவும் தவறு. கபிதா ரோஸ் கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தா அது தவறாகப்பட்டதுனால கங்காநாயக் அம்மா பேரில் அந்த வீடியோவும் டிலீட் பண்ண வச்சிட்டோம். இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருநங்கைகளும் ரவுடி ராஜ்யம் பண்ணாமல் இருக்கணுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். போயிட்டு யாசனை பண்ணுறது, கோயிலாண்ட போய் நின்றுட்டு வர பக்தர்கள்ட்ட ஒரு சில எல்லாம் பண்ணுறது, இது மாதிரியான கட்டுப்பாடுகள் தான் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுக்காகத்தான் நான் இவ்வளோ இது பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ணினேன். என்னென்னா கோயிலேருந்து பக்தர்கள் வராங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறத நாங்கள் வாங்கிக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து திருமஞ்சன கோபுரத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். என்னோடய பிள்ளைகள்லாம் திருமஞ்சன கோபுரத்தில் தான் நிற்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ காலமாக கேட்குறோம், வசூல் பண்ணுதுங்க என் பிள்ளைங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கூட திருமஞ்சன கோபுரத்தில் வந்ததில்லை. அந்த மாதிரி சிலர் இவங்க சொல்கிற விஷயங்களை சொல்லிடுறவங்க வந்து இதாகிறாங்க. திருநங்கைகளுக்குள்ள ஒரு தவறுகள் நடந்தால் அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு தலைவிகளாக இருக்கிறாங்க. 2 தலைவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ராதிகா நாயக்கும் ஜீவா நாயக்கும் 2 தலைவிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது முறுப்பு ஆகி போயிடுச்சுங்க. அதனால் வந்து அவங்களோட பேச்சுகளை சிறிய திருநங்கைகள், இப்போ கூடிய ஜென்ரேஷனில் வர திருநங்கைகள் அந்த பேச்சுங்களை வந்து அவங்களுக்காக கட்டுப்படுறதில்லை. அதனால் ஜீவா நாயக்கு வீட்டில் இருக்கிற திருநங்கைகளும் அப்புறம் வந்து ராதிகா நாயக்கு வீட்டில் இருக்கிற திருநங்கைகளும் இங்கே பிடிக்கலைன்னா அங்கே போய்க்கலாம், அங்கே பிடிக்கலைன்னா இங்கே வந்துக்கலாங்கிற ரூல்ஸ் சட்டத்திட்டம் எங்கள் இதில் இருக்கிறதுனால அவங்களுடைய வன்மைகளை இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் போய் காட்டிக்கிறாங்க. அதனால தான் இந்த தவறுகள் வருது. அதை கண்டிக்கத்தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இந்த கூட்டம் வந்து உருவாக்கியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து முற்றுகை இடுறதோ அரசாங்கத்தை போய் தவறுதல் பண்ணுறதோ தொந்தரவு பண்ணுறதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு மண்டபம் எடுத்து எங்கள் கூட்டமைப்பெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் யாரும் வந்து இந்த மாதிரி வன்மைகள் மக்களிடம் பொதுமக்கள் அவதூறு நம்ம மேலே சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இதுக்கு வச்சுருக்குறோம். இதை வந்து இவங்களுக்கு விளக்கமாக இவங்க வந்து சொல்கிறத வந்து தவறுதலாக ஒரு லெட்டருகளாக போய் தான் அந்தந்த டிஎஸ்பி ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிடுது. அதை சரி பண்ணக்கூடியதுக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ இவங்க சகோதரி தான் இவங்க நிஷா, இவங்களுக்கு எந்த ஒரு தகருதலும் கிடையாது. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க மாற்றி மாற்றி போய்க்கிறதுனால வந்துக்கிறதுனால அந்த சிறிய திருநங்கைகள் சொல்கிற பேச்சுகளை கேட்டு இந்த தலைவிகளும் ஆமாம் அப்படியெல்லாம் நடக்குதான்ற மாதிரி ஆயிட்டாங்க.
இனிமேல் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருநங்கைகளால் மக்களுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு தலைவர் மோகனம்மாள், துணைத் தலைவர் நூரியம்மா, செயலாளர் கங்காம்மா, துணை செயலாளர் சுபிக்ஷாம்மா, நாங்கள் பொருளாளர் சோனியா நாயக், சர்மிளா அம்மா, விமலாம்மா, எல்லா ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து, அப்புறம் வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ராதிகாம்மா, இப்படி எல்லாருமே கூட்டத்தில் சேர்ந்து இப்போ கலந்தாய்வு பண்ணி இதுக்கு சரியான தீர்வுகள் எடுத்துருவாங்க. அதே மாதிரி பத்திரிகை நிருபர்களும் பேப்பர்காரவங்க செய்தியாளர்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து நல்லபடியாக எழுதி மக்களுக்கு தெரிவித்தாங்கன்னா அது எங்களுக்கு வந்து நல்லதில் வந்து முடியும். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு மேலே 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணினாங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குங்கிறத பத்திரிக்கைக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம், தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அப்புறம் வந்து எங்கள் சமூகத்தில் 10 அமைப்புகள் இருக்குது, அதாவது ட்ரஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த பபிதா ரோஸுங்கிறவங்களும் ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதில் இருந்து நலத்திட்டங்கள் திருநங்கைகளுக்கு அதுவும் செய்கிறாங்க. திருநங்கைகள், அதாவது சிறிய திருநங்கைகளோ யாரோ ஒருத்தர் வந்து அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து தீர்வாக ஆராய்ஞ்சு அவங்க வந்து அதை எடுத்து வழி நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அப்படி செய்யாமல் அவங்க சொல்கிற உண்மைகளை வந்து உண்மைன்னு நினச்சி அவங்களோட இன்ஸ்டாவிலையும் மற்றபடியான இடங்கள்லையும் பதிவுகளை போடுறதுனால அது பெரிய பெரிய திருநங்கைகள், நல்லது செய்யக்கூடிய திருநங்கைகள் மன உளைச்சல் பாதிப்புகள் ஏற்படுறதுனால அவங்களையும் இங்கே கூப்பிட்ருக்கோம். அந்த பபிதா ரோஸ் அவங்களையும் இங்கே கூப்பிட்ருக்குறோம். அவங்க இது மாதிரி நல்ல ஒரு 10-15 இடங்களில் வந்து வீடியோங்கள் மக்களுக்காக என்ன குறைகள்னு கேட்டால வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில தவறுகள், அதாவது ஒருத்தர் செய்யாத தவறுகளை இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காட்டி இந்த திருவண்ணாமலை ராதிகா நாயக் சொன்னாங்கிறத சுட்டி காட்டி அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதையும் அவங்க நேற்று அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க இன்ஸ்டாலேருந்து. மேலும் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு திருநங்கைகளுக்கு நலத்திட்டங்கள் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் செயலாக்கப்படுறதுக்கு தாமதமாகுது. திருநங்கைகள் தவறுகள் செய்தால் தவறுகளை சுட்டி காட்டுனா இமீடியட்டாக அது வந்து செய்தித்தாள்லையும் நியூஸ்லையும் வர்றது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது. இனிமேல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்த ஒரு திருநங்கைகளாலையும் பாதிப்பு இருக்காதுன்னு எங்கள் 42 மாவட்ட தலைவிகளும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர்களும் எங்கள் மக்கள்களும் எல்லாரும் சேர்ந்து பேசுகிறதுக்கு இந்த கூட்டமைப்பு நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதனால் நேற்று வரைக்கும், அதாவது முந்தானேற்று 2ஆம் தேதி 7ஆவது மாதம் 2026 இவங்க ஒரு மனு கொடுத்துருந்தாங்க டிஎஸ்பி ஆஃபீஸில். அது வந்து ஒரு சிறு திருநங்கைகள் சொல்லிய நியூஸாக இருந்ததுனால அவங்க டைரெக்டாக போலீஸுக்கிட்ட போயிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. எந்த ஒரு மனு அதிகாரிகளிடமிருந்து மக்கள்கிட்டருந்தும் திருநங்கைகளுக்கும் மனு வந்துச்சுன்னா அதை விசாரணை பண்ணணும். அதே மாதிரி திருநங்கைகளுக்குள்ளே வந்ததுன்னா அதையும் விசாரித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம். இதை வந்து நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கு தெரிவிச்சிருக்கோம். பௌர்ணமி வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்லேருந்து வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலேருந்து வராங்க. அதே மாதிரி வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலேருந்து திருநங்கைகளும் வராங்க. சரி, அவங்க வந்துட்டு நம்ம கிரிவலப்பாதை டிப்போ இருக்கு, அந்த டிப்போவில் வரிசையாக நின்றுக்கிறாங்க. சரிங்க, இவங்களை தாண்டி தான் பக்தர்கள் போகிற நிலையே வந்து உருவாகுது ஒவ்வொரு மாதம். சரிங்க, இதை கட்டுப்படுத்த என்ன மாதிரி நீங்கள் நாங்கள் இப்போ அதை பற்றி பேசதான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் திருநங்கைகளுக்கு கடை வசூலுக்கும் அப்புறம் வந்து வாழ்வாதாரத்துக்காக பிச்சை எடுக்கிறது எங்களோடதில் நாங்கள் பிச்சைன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி யாசகம் வாங்குறதும் இப்போ வந்து செயலாக்கமாக தான் இருக்குது. திருநங்கைகள் அதிகரிச்சுட்டாங்க. முதல்ல திருநங்கைகள் வந்து கம்மியாக இருந்தாங்க. இப்போ பாலினத்தை அவங்கவுங்க வந்து வெளிப்படுத்திக்கலாம்னு சொன்னதுனால எல்லா திருநங்கைகளும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. திருநங்கைகள் மட்டும் இல்லை, திருநம்பிகள் பெண்கள் ஆண்களாக மாறுறது கூட அதிகரிச்சுட்டாங்க. இப்போ அவங்கவுங்க பாலினத்தை நீங்கள் வெளிப்படுத்திக்கலாம்னு சொன்ன காரணத்தினால எல்லாரும் வர்றாங்க. இப்போ இந்த மாவட்டத்தில் மட்டுங்கிறது இந்த நிற்கிறாங்கன்னு இல்லை, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் கூட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து மருவத்தூரில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம். சமயபுரம், திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்துலேயும் இருக்குது, மதுரை மாவட்டத்தில் மீனாட்சி அம்மன் கோயில், இப்படி எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கிற கோயில் முன்னாடி திருநங்கைகள் அவர்களால் முடிஞ்ச ஆசீர்வாதத்தை பண்ணி
வாங்கியிருக்கிறாங்க, யாசகம் கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில திருநங்கைகள் எப்படி சொல்கிறது, திருநங்கை வேடம் அணிந்து கூட வந்து திருநங்கைகளாட்ட பணம் கேட்டு பறிச்சுட்டு போகிறதாக கூட கேள்விகள்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கேட்டிருக்கிறோம். யாசகம் கேட்கக்கூடிய திருநங்கைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்து அந்த தவறுகள் எதுவும் நடந்துச்சுன்னா இந்த திருநங்கை தாங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லியும் நாங்கள் எல்லா வலியுறுத்தலும் கோரிக்கைகளும் இப்போ வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆல்ரெடி கார்டு கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் மாவட்டத்துக்குள்ளே ஒரு திருநங்கை வசூல் செய்ய யாசகம் கேட்குறாங்கன்னா வேறு மாவட்டத்திலேருந்து திருநங்கை வந்தால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற திருநங்கைகளோட இணைஞ்சு தான் கேட்கணுங்கிற சட்டத்திட்டமும் கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதனால திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை, 42 மாவட்டம் எந்த மாவட்டத்திலையும் இனி வந்து யாசகம் கேட்குற திருநங்கைகளால் எந்த ஒரு தொந்தரவும் வராதுன்னு நாங்கள் இதில் கண்டிப்பாக பேசி முடிவெடுக்கிறோம். இரவு நேரத்தில் வந்து திருநங்கைகள் யாசகம் கேட்கும்போது போதை பொருட்கள் அதை வந்து நீங்கள் இப்போ வந்து போதைப் பொருட்கள் வந்து எவ்வளவோ இருந்தது. இப்போ வந்து இருக்கிற ஆட்சியில் போதை திட்டங்களை எல்லாம் வந்து இது சரி பண்ண சொல்லி அதிகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தால் போதைப் பொருட்கள் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. இனி எந்த திருநங்கைகளும் போதைப் பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் போதைப் பொருள் யூஸ் பண்ணுற திருநங்கைகளுக்கு எங்களோட திட்டத்திலேருந்து அவங்கள வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இனிமேல் போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வராதுன்னு இதில் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரிங்க முக்கியமாக குழந்தைகள் வாங்குறது வந்து வழங்குறது இப்போ நிறைய அதிகமாகிடுது. குழந்தைகள் கை குழந்தைகள் வந்து திருநங்கைகள் தத்தெடுக்கிறது அவங்க விலை கொடுத்து வாங்குறதுன்னு தெரியல. ரீசெண்டாக ஒரு 10 நாள் முன்னாடி திருவண்ணாமலை மாதிரி நடந்தது. ஒரு குழந்தைய திருநங்கை வாங்கிட்டாங்க. இந்த தகவல் வெளியான உடனே கலெக்டர் அந்த குழந்தையை மீட்டு பாதுகாப்பு மையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் காலத்தில் உரியவங்க வந்து உரிய டாக்குமெண்ட் கொடுத்தா வந்து குழந்தை திருப்பி கொடுக்கணும்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான செயல்கள் எப்படி நடக்குது? திருநங்கைகள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் குழந்தைகளை அடாப்டர் பண்ணுறது வாக்கியமாக இருக்குது. அது செயலாக்க முறையில் எப்படி எடுத்துக்கணுங்கிறத விழிப்புணர்வு பண்ணுனா அவங்களுக்கு குழந்தை அடாப்டர் பண்ணுற இடத்துல இருந்து வந்து விழிப்புணர்வு பண்ணாங்கன்னா எல்லா திருநங்கைகளுமே அவங்களுக்கு பின்னால் வந்து அவங்க படிக்க முடியாத படிக்க வைக்கலான்னு நினைப்பாங்க. அவங்க ஒரு பொன் குழந்தை எடுத்தால் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கல, நம்ம குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்களே தவிர குழந்தைகளை வைத்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய வேலை திருநங்கைகளுக்கு கிடையாது. குழந்தைன்னு ஒன்று வாங்கினாங்கன்னா திருநங்கைகள் வந்து அவங்கள மேற்போக்குக்கு தான் கொண்டு போவாங்களே தவிர கீழ்போக்கு எந்த ஒரு இதுவும் குழந்தைகளுக்கு நடக்காது. அதே மாதிரி குழந்தைகள் தடுப்பு சட்டப்படி இந்த மாவட்டத்தில் வாங்கியிருக்கிற திருநங்கைகள் வந்து தவறான முறையில் வாங்கியிருந்தால் அந்த குழந்தைய யாரிடமும் ஒப்படைக்கணுமோ அதை அப்படியே ஒப்படைச்சிடணுங்கிறது என்னோட வழக்கு. இந்த வேலூர் மாவட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நிஷா அவர்கள் பேசுகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை அரவாணிகள் நெட்வொர்க் சங்கத்தோட தலைவி. இந்த குழந்தைய சொன்னீங்க இல்லைங்களா, இந்த நிகழ்ச்சி எங்கள் வீட்டில் தான் நடந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என் சேலா ஒருத்தி ஒரு குழந்தைய தத்து எடுத்து வக்கீலை வச்சு எழுதி வாங்கிட்டு வந்து வளர்த்துனுந்தா. அந்த குழந்தைக்கு அம்மா சரியில்லை, அப்பா கிடையாது. எனக்கு சமூக நலத்துறையிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் போனேன். இன்னாமல் அந்தமாரி குழந்தைய தத்து எடுத்துருக்குறாங்களாமே நம்ம மாவட்டத்தில். நான் விசாரித்து சொல்கிறேங்கம்மான்ட்டுன்னு ஒரே நாளில் விசாரித்து அந்த குழந்தை வக்கீலை வச்சு எழுதி வாங்கினது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சமூக நலத்துறைக்கு போனதுமே இல்லைம்மா நீங்கள் குழந்தைய வச்சுருந்த குழந்தைக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சேன்னாங்க. அந்த குழந்தைங்க 6 மாதமாக வளர்த்த காலகட்டத்தில் எந்தெந்த டாக்டரை போய் பார்த்தோம், இன்னும் குழந்தைக்கு ஹெல்த்துக்கு என்ன பண்ணோம், உடம்பு சரியில்லை என்ன பண்ணணும்னு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தோம். சமூக நலத்துறை அம்மா சொன்னாங்க நீங்கள் ரொம்ப நல்லதாம்மா செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் சட்டத்தில் இடம் இல்லைம்மா, குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்கன்னாங்க. இல்லைம்மா நாங்கள் வளர்க்குறதுக்கு தான் எடுத்தோம், வேறு ஒன்றுத்துக்கும் இல்லைம்மா, குழந்தை எங்ககிட்ட ஒரு 6 மாதமாக இருந்துச்சு. இல்லைம்மா இருக்கக்கூடாதுன்னு அந்த குழந்தைய எந்த டாக்டர்கிட்ட இட்டுன்னு போனோமோ அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க வாங்கி ஓமில் சேர்த்துட்டாங்க. அதேமாரி ஒரு 12 வயசு பையன் பெங்களூர்லேருந்து வந்துட்டான். அப்பா அம்மா இல்லை, என்கிட்ட தான் வந்தான். உடனே நானே சமூக நலத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போய்விட்டேன். அப்புறம் ஒரு 14 வயசு திருநங்கை என்கிட்ட வந்துச்சு. சமூக நலத்துறையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, கொண்டு போய்விட்டேன். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமூக நலத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் வரேன். குழந்தையை எடுத்து வளர்த்தது எங்கள் வீட்டில் தான். சொன்னோடனே நாங்கள் குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சிட்டோம். அந்த குழந்தைய விசாரிச்சுட்டு அவங்க தாயை கேட்டாங்க. அவங்க தாய் எனக்கு தேவையில்லைன்னாங்க. சமூக நலத்துறை அம்மாக்கிட்ட எங்களுக்கு கொடுங்கம்மா அண்ணன். இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு அதோடைய இதுவும் வரலை,
இதை நீங்கள் தத்து எடுக்கணும்னா நீங்கள் சென்னைக்கு போகணும், அதுக்கு சில விதிமுறையெல்லாம் இருக்குது, அதை செஞ்சு எடுக்கணும்னாங்க. இது நடந்தது உண்மை. நாங்கள் குழந்தைய கொடுத்து இப்போ 6 மாதமாக ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். சமூகத்தில் வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த கங்காம்மா அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டி ஓப்பன் பண்ணி தினம் 200 மக்களுக்கு வந்து அவங்க உணவுக்கே வழி இல்லாத மக்களுங்களுக்கு உணவளித்து அவங்க வந்து ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. திருநங்கை சமூகம் அனைவருக்குமே ஒரு நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் திருநங்கை மக்களே வந்து அவங்க மேலே ஒரு சில உண்மையே இல்லாத விஷயங்களை வந்து அவதூறு பரப்புறதுனால அவங்களோட முயற்சியால் தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். அவங்க வந்து தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு வந்து கட்டுப்பாடுக்குள் இருந்தால் தான் நாம் எல்லா திருநங்கைகளையும் வழி நடத்தி போக முடியும். அப்படி இல்லை என்றால் நம்ம வந்து திருநங்கைகளுக்குள் நடக்கும் பிரச்சனைகளுக்கு நம்ம பேச முடியாத சூழல் ஏற்பட்டுன்ற காரணத்தினால இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மண்டபத்தை பிடிச்சி இருக்கிற எல்லா மாவட்ட திருநங்கைகளையும் வர வச்சு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தவறுகளை எல்லாம் ஒழுக்கப்படுத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எங்கள் மாவட்டத்திலேயே எங்கள் 42 மாவட்டத்தில் இப்போ வந்து ஒரு சாமியார் அம்மாவாக இருந்து நலத்திட்டங்கள் எல்லா இடத்துலையும் அன்னதானம், சாப்பாடு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நடத்தி அவங்களுக்கு சிறப்பாக வழிபடுத்திகிட்டு இருக்காங்க. மேலும் வந்து வேலூர் மாவட்டத்தில் அவங்க வந்து சுத்தமாக பாலியல் தொழிலையே தடை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் நடக்கணுங்கிறத அவங்க ஒரு தனி மனிதராக இருந்து எல்லாருக்கும் நல்போக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களோட மேலே ஒரு சிலர் பேச்சுகளை கேட்டுக்கிட்டு இன்ஸ்டாவில் பதிவுகள் அனாவசியமாக வருது. அந்த பதிவுகள் இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கண்டித்து பேசுவதற்கு தான் இந்த இடத்த கூட்டம் கூட்டியிருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி.